ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்னி டெய்லர். இன்றைக்கி பாவாடை சட்டை கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பாவாடை எடுத்து இதோட ஹைட் அளந்துக்கிறோம். ஹைட்டு இந்த பாவாடைக்கு 32 இன்ச்சு. அது போக பேலன்ஸ் துணியை ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் பாவாடையில் டிசைன் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அளந்து பார்த்துட்டு அந்த டிசைன் எந்த இடத்துல வருதோ அதே இடம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஃபுல் லென்த்துக்கும் நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மார்க், அந்த ஃப்ளவரில் ஒரு மார்க் தெரியுது. அதுபடியே அது நேருக்கே கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கத்திரி வச்சு கட் பண்ணுறது அந்த ஒரு இடத்துல தான் வரும். கட் பண்ணி எடுத்துடலாம். பாவாடை எந்த லென்த்துக்கு இருக்குதோ அதே லென்த்துக்கு அப்படியே வச்சு தான் தைச்சி முடிக்க போகிறோம். ஏன்னா இடுப்பளவு சின்னதாக இருந்தாலும் இப்போ வர்ற மெட்டீரியலில் நம்ம துணியை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே சுருக்கு வச்சு உள்ளே வச்சு விட்டுறலாம். அதனால் நான் இடுப்பளவு எதுவுமே இப்போ இதில் அளந்துக்கலை. இப்போ பாவாடைக்கு சட்டை வெட்டிக்கலாம். சட்டையோட அளவு அது ரெண்டாக மடித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம அளவு சட்டை இருக்கிறதுனால சட்டையை அளந்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா கூட்ட வேண்டிய தேவையில்லை. இது உடம்பு அளவு எடுத்து மார்க் பண்ணால் நார்மலாக நம்ம உடம்பு அளவில் இருந்து ப்ளவுஸ்க்காக இருந்தால் 2 இன்ச்சு கூட்டினா போதும். இந்த மாதிரி சட்டைகளுக்கு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அவங்க கேட்குற லூஸு வேண்டாப்பில் நம்ம அளவை கூட்டிக்கலாம். இப்போ உடம்பு அளவு அளந்துட்டு கீழே தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்குறேன். உயரம் 18 இன்ச்சு. 18 இன்ச்சு போக 1.5 இன்ச்சு கீழே விட்டாச்சு. எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ப்ளவுஸை எடுத்து போட்டு பார்த்துட்டு கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தளவு அதில் என்ன இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு 2 கோடு போட்டிருக்கோன்னா வெட்டுறது ஒரு அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு அளவு வரும். அதனால் அக்கிலோட அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் அதை விட கொஞ்சம் மேலே ஏற்றி, ஏன்னா இது ரெடிமேடு ப்ளவுஸு. ஷோல்டர் எப்போவுமே ரெடிமேட் ப்ளவுஸஸ்க்கு இறங்கி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதோட அக்களோட உயரப்போ ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ரெடிமேடு ப்ளவுஸுங்கிறதுனால சைஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம அதை வாங்கி ஆல்ட்ரேட் பண்ணுவோம். இது நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுனால கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால நான் அந்த மார்க்கை கம்மி பண்ணிக்கிறேன். அளவை கம்மி பண்ணிக்கிறேன்.
இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. பேக் பீஸுக்கு அப்படியே லைனிங் உல்டாவா, அதாவது நம்ம வெட்டுற பக்கம் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மாற்றி போட்டுக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து போட்டு ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி தான். பேக்கில் வந்து நம்ம ஹூக் வைப்போம், அதனால் ப்ளவுஸ்க்கு வந்து பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ண போகிறேன். அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பண்ணுறது வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டால் நம்ம கொஞ்சம் நல்லா ஊக்கு வச்ச பிறகு கரெக்டாக இருக்கும். எப்பவுமே ஃப்ரண்ட்டை விட பேக் ஷோல்டர் வந்து கொஞ்சம் வீதியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுவேன். அதே அளவு தான், அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மீதி பீஸ் வந்து நம்ம வந்து பின்னால் ஓப்பன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை அளவு ப்ளவுஸில் நார்மல் ஹேண்டு தான் இருக்குது. நம்ம அதாவது சின்னதாக ஒரு 2-3 சுருக்கு வச்சு பப் ஸ்லீவ் ஆக்குறோம். அதுக்கு ஒரு 2 இன்ச்சு மட்டும் இந்த கை அளவை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கிறேன் மேலே. ஃபஸ்ட்டு நார்மல் கையை மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் நார்மல். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம என்ன கை வெட்டுவோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு சின்ன கர்வ் எடுத்து மார்க் பண்ணால் போதும். அப்போ இந்த பஃப் கிடச்சிரும். ஒரு சின்ன எப்போவும் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி சின்னதாக குளிச்சு வெட்டணும். எது வரை பஃப் வைக்கணுமோ அதை மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி குட்டியாக அப்படிதான் வரும். இப்போ இவ்வளோ சட்டை துணி, அதாவது இவ்வளோ லைனிங் வெட்டியிருக்கோம், இனி வெளியே உள்ள துணி வெட்டப்படும். ஃபஸ்ட்டு கை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு நேர் பார்த்து லைனிங் பீஸ் எடுத்து மேலே போட்டு வெட்டிக்கலாம். அதில் பார்டர் இருக்குது, அதனால் பார்டருக்கு கீழே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே கையில் டிசைன் இருக்குது, அதனால் நம்ம கைக்கு வேறு எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல. இந்த துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இது வந்து நார்மல் நம்ம பாவாடை தாவணிக்கு, அதாவது அரைச்சட்டை தைப்போம்ல அந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு இருக்கிற துணி தான் இது. ஆனால் நம்ம இதை வந்து
18 இன்ச்சு லென்த்துக்கு ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கு தான் அளவு கொடுத்துருக்காங்க. நான் கஸ்டமர் தரும்போது ஃபஸ்ட்டு அளந்து பார்க்கல. சரி தைச்சி தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா கட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். சடன்லி சரி ஓகே, புதுசாக ஏற்கனவே எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த டிசைன் தான். சரி பண்ணலாம், எவ்வளோ லென்த்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். துணியை பார்த்த பிறகு தான் எனக்கு நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையே நான் யோசித்தேன். என்னடா பண்ணுறது, இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்து, சரி ஓகே ஃப்ரெண்டில் வந்து ஒரு டிசைன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நெக்குக்கு ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சது தான். நானுமே அப்பப்போ யூடியூப் பார்த்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். பார்த்து டிசைன் பண்ணுறது தான். ஸோ எந்த மாதிரி துணி வெட்டுறதுங்கிறது யோசித்து, நீங்களும் அதே மாதிரி யோசித்து கட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் சுற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ வரையும். என்ன பண்ணுறதுனே தெரியலை. எல்லாரும் இதே சிச்சுவேஷனை டெய்லர்னால் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கடைசியில் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இந்த அளவு தான் வருது, கரெக்டாக கிடைக்கிறது இந்த அளவு தான் கிடைக்கும். ஸோ அப்புறம் யோசித்தேன், ஓகே இது வரை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். எப்படியோ பாவாடை சட்டை போட்டு மேலே ஒரு தாவணி வரும், வெளியே தெரியாது, ஒரு ஜாயின் போட்டு தைச்சிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். நெக்குக்கு மட்டும்தான் ஒரு டிசைன் பண்ணுறதாட்டு பிளானில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. கட் பண்ணிவிட்டு வெறும் ஒரு பிளெயின் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பேக்கும் அதில் கட் பண்ணிடலாம். வேறு அதில் கட் பண்ணால் டிசைன் இருக்குது, வேறு எங்கேயாவது கட் பண்ணலாமான்னு யோசித்தேன். வேறு எங்கேயும் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஜாயின் போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சா அதுவும் சரியாக செட் ஆகலை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் ட்ரிக்ஸாக யோசித்து கட் பண்ணுங்க. எல்லாரும் கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சவாலான ஒரு விஷயந்தான். பாவாடை சட்டை இந்த மாதிரி துணிகள்லாம் எப்போயாவது தான், ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாம் எப்போவுமே தைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரேராக ஒரு அக்கேஷனாக தான் வரும். இப்போ நான் இதுலேயே வந்து பேக் கட் பண்ணியாச்சு. பேக்கு வந்து நான் ஜாயிண்ட்டு தான் போட போகிறேன் பின்னால். சரி ஃப்ரெண்டில் வந்து பிளெயின் ஜாயிண்ட் போடணும் அப்படின்னு நினச்சேன். சரி 2 பக்கமும் ஜாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு பேக்கில் ஒரு ஜாயிண்ட் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். சரி பின்னால் தானே தெரியாது.
இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஃப்ரண்ட் பீஸோட நெக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பாவாடை துணியை எடுத்து அதோட நெக்கு டிசைன், அந்த நெக் டிசைன் வந்து பெருசாக இருக்குது ஃப்ரண்டில், அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி தைக்க முடியாது. அதனால பாவாடை துணியை எடுத்து அதில் ஒரு சின்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எடுத்து எந்த அளவுக்கு அந்த துணி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ஃப்ரண்ட் நெக்குக்கு துணி வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு யூ ஷேப்பில் ஒரு நெக்கு தைக்க போகிறோம். அதுக்காக தான் பீஸ் வெட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி பாவாடை துணி மீதி இருந்தால் ஃப்ரண்ட் நெக்கில் வச்சோன்னா நல்லா அழகான சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இந்த பீஸ் இதில் வரப்போகுது. இது எப்படி வரப்போகுதுங்கிறத ஸ்டிச்சிங் வீடியோவில் பாருங்கள். இப்போ கட்டிங் வீடியோ மட்டும்தான் இதில் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து போடலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி எந்த ஷேப்னாலும் நீங்கள் இதில் கட் பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை அந்த நெக்கில் இருக்கே அந்த டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அந்த நெக் டிசைனை மறைச்சி தான் இப்போது சட்டைக்கு டிசைன் பண்ண போகிறேன். இது இந்த சட்டையோட ஹைட்டு வந்து நமக்கு 18 இன்ச்சு. அதுக்கு நமக்கு கம்மியான அளவு தான் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஹைட்டு வந்து இப்போ அந்த 2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு துணி வெட்டணும்னா சிங்கிள் பீஸாக வச்சுருந்தா நம்ம தைக்கும்போது கீழே பிசுறு இருக்கும், ஜாயின் போடணும். சப்போஸ் துணி இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து டபுள் கிளாத்தாகவே 2ஆக மடித்து 2.5 இன்ச்சுனா 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ள துணி போகணும். 3 இன்ச்சு கூட போதும். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். என்ன அளவோ அதுலேருந்து நமக்கு தேவையான அளவு துணியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் சுருக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.